நான் உங்க லேசி பாய். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான, உன்னதமான ஒரு உறவ பத்தி தான் இந்த வீடியோல நாம பேச போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கெல்லாம் வரம் குடுக்குறது வேணா கடவுளா இருக்கலாம். ஆனா அந்த கடவுளுக்கே கிடைக்காத ஒரு வரம் அப்படின்னா, அது நட்பு மட்டும்தான். என் ஆருயிர் நண்பனே, நண்பியே, நாம் வாழ்ந்த வாழ்க்கையை, வாழும் வாழ்க்கையை வார்த்தையாக்குகிறேன். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி செவிகொடுத்து கேள். பார்த்த நொடியில் பரவசம் செய்வது காதல். பார்த்த நொடியில் பரிகாசம் செய்து இதயம் நுழைவது நட்பு. தாய்க்கும் எனக்கும் தொப்புள் கொடி பிணைப்பு. தாய்க்கும் எனக்கும் தொப்புள் கொடி பிணைப்பு. உனக்கும் எனக்கும் இதயத்தின் பிணைப்பு. வள்ளுவன் தந்தது முப்பால். வள்ளுவன் தந்தது முப்பால். அதில் சிறந்தது காமத்துப்பால். அதை பொய்யென்று உடைத்தேன் உன் நட்பால். இதுவரை நான் எந்த அமிழ்தமும் உண்டதில்லை. ஏன் தெரியுமா? உன் எச்சிலை உண்டதால். இதுவரை நான் எந்த அமிழ்தமும் உண்டதில்லை. ஏன் தெரியுமா? உன் எச்சிலை உண்டதால். ஒரே தட்டில் உண்டோம். ஒரே உடையை மாற்றி மாற்றி உடுத்தினோம். ஒன்றாய் உறங்கினோம். நம் இருவரின் கால்களும் ஒரே திசையில் பயணித்தது. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த நாள் எவ்வளவு சொர்க்கம் என்று. இதுவரை ஒரு முறை கூட நீ என்னை தட்டி கொடுத்ததில்லை. திட்டி மட்டுமே தீர்ப்பாய். ஆனால் வேறு எவனோ ஒருவன் என்னை திட்டினால் அவனை தீர்த்து கட்ட துணிவாய். ஐயோ அபச்சாரம் என்று இந்த சமூகம் வாயடைக்கும் தீய சொற்களே நம் நட்பின் அடையாளம். அந்த வார்த்தை இல்லாமல் நம் உரையாடல் தொடர்ந்ததுமில்லை, முடிந்ததுமில்லை. அது இல்லாத நட்பு நட்பே இல்லை. நம் நட்பில் மகிழ்ச்சியும் உண்டு, கொஞ்சம் மதுவும் உண்டு, காதல் தோல்விக்கு மருந்தும் உண்டு. காதலியை பிரிந்தபோது கூட கலங்காத என் கண்கள் உன்னை பிரிந்தபோது என்னை அறியாமல் கலங்கி நின்றது. ஒரே திசையில் பயணித்த நம் கால்கள் இன்று வேறு வேறு திசையில் பயணிக்கிறது. நண்பா, என் நண்பியே, ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். என் மூச்சுக்காற்று உங்களை சுற்றி கொண்டேதான் இருக்கும். என் இதயத்தில் உங்களுக்கு என்று எப்போதும் ஓர் இடம் இருக்கும். பகைத்தவனையே நேசிக்கும் உள்ளம் என் உள்ளம். உயிராய் சுவாசித்த உங்களை எப்படி மறக்க முடியும்? உதிராத பூக்களாய் நம் நட்பு இருக்கட்டும். நாம் இருக்கும் வரை, இறக்கும் வரை அது அப்படியே தொடரட்டும். உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை எவ்வளோ பிடிக்கும், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.